ஃபர்ஸ்ட்லாம் ஃபோனில் கம்ப்யூட்டரில் டேப்லெட்டில் லேப்டாப்பில் தான் ஏஐ வந்துட்டு இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போலாம் டிவியில் ஏஐ, ஃபேனில் ஏஐ, வாஷிங் மிஷினில் ஏஐ, ஃப்ரிட்ஜில் ஏஐ, எப்பா 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 எங்கே பார்த்தாலும் ஏஐ, எங்கே பார்த்தாலும் ஏஐ 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 ஏஐ. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வணக்கம் பாய் ஃபார்மி. நான் சொல்கிறத அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்க வேலை இருக்குல்ல, நீங்கள் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்க வேலை இருக்குல்ல, வேலைக்கு போயிட்டு இருப்பீங்கல்ல, அதே வேலையை அதை பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தீங்க? ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலையை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறக்கு. அதே வேலையை ஒரு ரோபோவோ ஒரு ஏஐயோ வெறும் 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்தாலே பயமாக இருக்குல்ல. உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏஐயோ ரோபோட்டோ ரெடியாக இருக்குது. ஆரம்பத்தில் நான் உங்களை கற்பனை தானே பண்ணி பார்க்க சொன்னேன். ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது 2026. இதெல்லாமே ரியாலிட்டி லைஃப்லேயே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே அதிகமாக பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐனால தான் நிறைய பேர்த்தோட வேலை பறி போயிட்டு இருக்கு. இந்த ஏஐ வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை பாழாக்கிருச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. பல கோடி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏஐ வந்தனால என் வேலையே போயிருச்சு, ஒருவேளை ஃபியூச்சர்ல என் வேலை இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணி நம்மளை வேலை இல்லாமல் ஆக்கிருமோ அப்படின்னும் ஒரு சில பல கோடி மக்கள். ஏஐ தான் ஃபியூச்சர், இனிமே அதை கற்றுக்கிட்டு அதோட அடாப்ட் ஆகி வாழ்றவனால மட்டும்தான் இனிமேல் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஏஐயோட வளர்ச்சின்றது அவ்வளோ பீக்ல போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, கொரோனா எப்போ வந்தது? 2019, 20 அந்த டைம்ல வந்ததா? இப்போ என்ன 26, 7-8 வருஷம். ஏஐ வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷம் மிஞ்சி போனால் ஒரு 4 வருஷம் இருக்குமா? எதில் பார்த்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் ஏஐ தான். ஏஐ இல்லாத இடமே கிடையாது. இப்போ 3க்கு ரீசெண்டாக போயிட்டு வந்தாங்களா, ஆர்டிமஸ் 2 ப்ராஜெக்டில் கூட ஏஐ யூஸ் பண்ணி அவங்க நிறைய உதவிகள் வந்து ஏஐ மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்னும் டெவலப் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லையும் ஏஐயோட உதவி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நாசால. நம்ம மார்க் மாமா இருக்காரு பாருங்க, மெட்டா ஃபேஸ்புக் ஃபவுண்டர். அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? இனிமேல் என்னைய மாதிரியே ஒரு ஏஐ ரோபோட் இருக்கும். நீங்கள் வந்து யாராவது வேலைக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இன்டர்வியூ வந்து உங்களை அதுதான் எடுக்கும் அப்படின்னு. எம்ப்ளாயிஸ் எல்லாமே இனிமேல் நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக எதுவுமே கேட்காதீங்க, என்னை மாதிரியே ஒரு ஏஐ ரோபோட் கண்டுபிடிச்சிருங்க, அதுகிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு போகிறாப்புல. அமேசான் ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் அவரு இதே மாதிரி ஐடியா கன்சிடர் பண்ணிருக்காராமா. நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஐன்றது தான் முக்கியமான முடிவெடுக்குது. நல்லா யோசிச்சுக்கோங்க, சும்மா சாதாரண முடிவெல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நிலாவோட ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அப்போ எந்த லெவலில் போயிடுச்சுன்னு பாருங்க இந்த ஏஐயோட வளர்ச்சின்றது. நீங்கள் நினைக்கலாம், இந்த ஏஐனால இந்த சாஃப்ட்வேர் சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் அவங்களுக்கு தான் வந்து நிறையா பாதிப்பு ஏற்படும். நான் வந்து வீட்டில் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து டீ கடை வச்சுருக்கேன், நான் வந்து தள்ளுவண்டி கடை வச்சுருக்கேன், சாப்பாடு கடை வச்சுருக்கேன், எனக்கெல்லாம் என்ன பாதிப்பு வரப்போகுது? எனக்கெல்லாம் வந்து இந்த ஏஐனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு ராஜா நான் தாண்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களையுமே இந்த ஏஐன்றது இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ண போகுது. இந்த ஏஐயோட வளர்ச்சின்றது நமக்கு சாதகமா இல்லை பாதகமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம், வளவலன்னு பேச வேணாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். முதல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐயோட தற்போதைய நிலை, அதுக்கப்புறம் இந்த ஏஐயோட வளர்ச்சி. அது குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த 2026 ஏஐயோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பற்றி தான் முதல் டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். வாய்ஸ் ஆர்மி இப்போ வந்து 2026 வருஷம். இப்போ என்ன மே மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு 5 மாதம் 4 மாதம் தான் ஆயிருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி 4 மாதம் தான் ஆயிருக்கு. இதுக்குள்ளாரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐயோட வளர்ச்சின்றது வேற லெவலில் வந்து பீக்குக்கு போயிருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனால் கூகுள், ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக்கு, கிளாடு, இந்த மாதிரி ஏஐலாம் பார்த்தீங்க, ஏஐ கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களை மாதிரி சிந்திக்கிறது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் மேலே போய் முடிவெல்லாம் எடுக்கிற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுங்க. இதனால பல கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலையாட்களை தூக்கிட்டு இந்த ஏஐ ஏஜென்ட்டை வந்து பணியமர்த்துறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸுக்காகவும் டேட்டா அனலைஸ்க்காகவும். இதனால பல ஐடி கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இளைஞர்கள், எக்கச்சக்கமான இளைஞர்களோட வேலைன்றது பறி போயிடுச்சு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
நமக்கு இந்த வேலையே வேணாம்டா, இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது வேலையை போய் கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துக்கலாம், அதில் போய் ஜாயின் பண்ணி நம்ம ஏதாவது பெரிய ஆளாக வரலான்னு பார்த்தா அதுலேயும் ஏஐ வந்துடுது. என்னடா இங்கிட்டு திரும்பினாலும் ஏஐ வருது, இங்கிட்டு திரும்பினாலும் நம்ம எங்கடா போகிறது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஐடியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, முதல்ல இந்த இருக்க வேலை எல்லாத்தையுமே விட்டுருவோம், நம்ம ஒரு வேலையை புதுசாக கண்டுபிடிப்போம், அதில் வந்து ஏஐயோட இன்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் புதுசாக கண்டுபிடிச்சி அந்த வேலையை வந்து நம்ம பண்ணி டெவலப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதை வந்து நிர்வகிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து புதுசாக வேலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்குள்ள நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ நாணயத்துக்கு ரெண்டு பக்கம்ன்ற மாதிரி நம்ம இந்த சைடும் பார்த்தாகணும், இந்த சைடு அதாவது பாதிக்கக்கூடிய சைடும் பார்த்தாகணும், புதுசாக இனிமேல் வரக்கூடிய வேலைகளை பற்றியும் நம்ம பேசியே ஆகணும். அந்த வகையில் எந்த வகையில் பாதிக்கக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த ஏஐனால எந்தெந்த துறையிலலாம் இம்பாக்ட் வந்து மக்கள் வந்து வேலையை விட்டு இழக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம கட்டாயம் பேசி ஆகணும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டில், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கோடிங் டிபார்ட்மெண்ட்டில், ப்ரோக்ராமிங் டிபார்ட்மெண்ட்டில், இந்த 3 டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40% 40% வேலையை வந்து இந்த ஏஐன்றது ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணிருச்சு. ஆனால் குறிப்பிட்ட சில மிஸ்டேக் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் புதிய சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகலாம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனோட மூளைன்றது இன்றளவும் இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் இன்னமும் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் என்னை மாதிரி இருக்க கண்டென்ட் கிரியேஷன் பீப்புளோட வேலைன்றது முடிஞ்சு ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணிருச்சு. ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனோட எமோஷனோ மனிதனோட குரல் வலைகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்னும் ஏஐக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோனில் தான் இருக்கோம்னு வச்சுக்கலாம். பல மணி நேரம் உட்காந்து முக்கிய நான் வீடியோ ஸ்கிரிப்ட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அதுக்கு ஒரு தம்ப்லைனு, டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, டேகு, கீவேர்டு என்னென்னமோ போட்டு உட்காந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை ஒரு ஏஐ நினச்சிது அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ளார டோட்டலாக எல்லா வேலையுமே முடிச்சிடும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு வந்து இன்னும் ஒரு ஹியூமன்ஸோட இன்னும் கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு எமோஷனல் அப்படின்றது வந்து அதுகிட்ட கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. பட் ஃபியூச்சரில் இது எல்லாமே இப்போதைக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்னா என்ன, நம்ம இன்னும் 10 வருஷம் கழிச்சாலும் யோசிக்க தேவையில்ல, அடுத்த ஒரு வருஷத்தில் ஏன் இன்னும் இந்த வருஷம் முடியறக்குள்ளார கூட என்ன வேணால் நடக்கலாம். ஏஐயோட டெவலப்மெண்ட்றது அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. அடுத்து 3வது டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மற்றும் மருத்துவத்துறையில், குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த மருத்துவத்துறையில் வந்து நோய்களை கண்டறியறதுக்கு துல்லியமாக வந்து அதுவும் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஏஐன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்துறையில் மனிதர்களுடைய திறமையை மேம்படுத்துறதுக்கு தான் உதவுதே தவிர எந்த வகையிலையும் வந்து மருத்துவர்கள் வந்து பணி நீக்கம் செய்கிற அளவுக்கு இன்னும் இந்த ஏஐன்றது டெவலப்மெண்ட் ஆகல. பட் டேஞ்சர் தான். ஏன் டேஞ்சர்? இதனால் வந்து 10 டாக்டர் அப்பாயின்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு டாக்டர் இருந்தால் போதும், சர்ஜரிக்கு என்ன இன்னும் 2 டாக்டர் ஹெல்ப்பர் இருந்தால் போதும். 10 பேர் வர வேண்டிய இடத்துல 2 பேர் 3 பேர் மட்டும் அப்பாயின்மெண்ட் பண்ணி மிச்சத்தை வந்து ஏஐட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஏஐ வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடும். ஸோ ஏஐன்றது டேஞ்சர் தான். என்னதான் டேஞ்சர்னு சொன்னாலுமே அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது கூட வந்து மூவ் ஆன் ஆகி போகிறவங்க அப்படின்றவங்க தான் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ கொரோனாவே எடுத்துக்கோங்களேன். 2019 ஸ்டார்டிங்கில் வந்து வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன், சரியா தெரியல, 2019 17 தெரியல, 19 தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொரோனான்னு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொரோனாவா வைரஸ், அது வந்ததுன்னா எல்லாம் செத்து போயிடுவாங்க, ஐயோ ஆபத்து, அப்படி இப்படி மாஸ்க் போடுங்க, தள்ளி நில்லுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, சுத்தமாக இருங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் டெத்துன்னு வந்தப்போ எல்லாருமே பதறினாங்க, ஐயோ இந்த வைரஸ்னால வந்து இறந்துட்டாங்க, மக்கள்லாம் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறினாங்க. அது வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள்ன்ற அளவுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பேனிக்காக இருந்தாங்க. வைரஸ் ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பதறிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1 வாரம் போச்சு, டெய்லியுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ பேர் இறந்தாங்க, தமிழகத்தில் இவ்வளோ பேர் கொரோனானால இறந்துருக்காங்க. அப்புறம் அடுத்து இந்த மாதிரி ரெகுலராக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து டெய்லி நியூஸ் விட்டாக இருந்தாங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர் இறந்தாங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர் இறந்தாங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர். அப்போ மக்கள் வந்து அதை பார்க்க அவங்களோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு, சரி இப்போ இது என்ன நம்ம என்ன பண்ணுறது, வடிவேல் ஒரு மீமி டெம்ப்ளேட் வரும், இருந்தால் ஊருக்கு இல்லைன்னா சாமிக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பண்ணாங்க மக்கள் வந்து அதோட அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஏஐ வந்துருச்சு நம்ம வேலை போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது, அவ்வளோதான், நம்ம நடு தெருவுக்கு வர போகிறோம்னு யோசிச்சு அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தால் முடிஞ்சிச்சு. இல்லை இதை வந்து இன்டெலிஜென்ட்டாக எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேலே வரலாம்னு யோசிச்சா அவன் தான் மேலே வருவான். ஸோ வந்து இந்த ஏஐ வந்து தாக்கம் மட்டும் ஏற்படுத்தாது, நமக்கு வந்து என்ன சாதகமாக மாறும் அப்படின்றத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். வாய்ஸ் ஃபார் மீ ஏஐன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிரி கிடையாது நம்ம யாருக்குமே, சரியா. அது வந்து ஒரு டூல், நல்லா கேட்டுக்கோங்க. ஏஐன்றது வந்து ஒரு டூல், ஏஐன்றது ஒரு கருவி.
அதாவது ஒரு கத்தி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கத்தியை நம்ம கரெக்டாக காய்கறி வெட்டுறதுக்கு பயன்படுத்தினா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே கத்தியை வேற எவனோ குத்துறதுக்கு யூஸ் பண்ணா போனால் நமக்கு அது ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ அதான் கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட திறமைகள், அதாவது நம்மளோட திறமையை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும். ஸ்கில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும், இதுல இருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். புதுசாக என்னென்னலாம் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லி தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை பற்றி நல்லா கற்றுக்கோங்க. அப்புறம் ஏஐ வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து எப்படி கொண்டு வரலாம், அதை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஜெமினிலேயே வந்து அந்த சேட் இருக்கும், கீழே போயிட்டு அதே கேளுங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கேன், என்னோட ஹோட்டல் கடையில் உன்னோட பங்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது நீ நினைக்கிற, நீ எனக்கு எந்த வகையிலலாம் உதவி செய்ய முடியும்னு நினைக்கிற அப்படின்னு அதுட்டே கேள்வி கேளுங்க. நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேணாம், அதுட்டே கேள்வி கேளுங்க, அதுட்டே பதில வாங்குங்க. அது என்ன சொல்லுதோ அதுவும் நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குமா, இது சொல்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வந்து இது கரெக்டாக இருக்குமா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு டூல். அந்த டூலை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் பாயிண்ட், நெகட்டிவாக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் தான். அப்புறம் உங்களுக்குன்னே தனித்துவமான ஸ்கில் எல்லாம் இருக்கும், அதாவது சிந்தனை திறன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஏஐனால அந்த ஸ்கில்லுக்கு ஈக்குவலாக வந்து வரவே முடியாது. உங்களுக்குன்னு இருக்க ஸ்பெஷல் வந்து அது உங்களுக்கானது மட்டும்தான், வேற யாருனாலையுமே அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நல்லா தேடி கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ வாய் ஃபார் மீ இந்த 2026 ஏஐயோட டெவலப்மெண்ட்ன்றது நிறைய பேர் வந்து பதறி போகிற அளவுக்கு வந்து பண்ணியிருந்தாலுமே உங்களோட கருத்து என்ன, இந்த ஏஐ வந்து ஃபியூச்சரில் வந்து எல்லாத்துக்குமே வந்து சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏஐ உங்களோட வேலைக்கு வந்து எப்படிலாம் வந்து உதவியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காமல் ரிசர்ச் பண்ணி உங்களோட வேலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் க்ரோ ஆகலாம். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகேங்களா? யாருனாலையுமே இதில் வந்து கடந்தே போயிட முடியாது. எனக்கு வந்து இந்த ஏஐ வேணாம், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. இனிமேல் ஃபியூச்சர் இதுதான், எல்லாருமே இது கூட தான் வாழ்ந்தாகணும். ஸோ வந்து இது எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டா அவன் வந்து வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போலாம் வந்து எதுவாக இருந்தாலும் உலகம் உள்ளங்கைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்து உண்மையாகவே இப்போ இந்த காலகட்டத்துக்கு தான் அது செட் ஆகும். ஃபஸ்ட்லாம் வந்து ஃபோன் இருந்தது, ஆனால் இன்டர்நெட் பண்ணுற அளவுக்கு யார்ட்டையும் வசதி, ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு யார்ட்டையும் வசதி கிடையாது. பட் இப்போ வந்து எல்லாமே இருக்குது, எல்லாமே மக்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. அப்படின்றனால ஒரு ஜங்ஷன் போய் உட்காந்தா கூட ஃப்ரீயாக ஒய்ஃபை கிடைக்குது. ஸோ வந்து எங்கே போனாலுமே வந்து மக்கள் வந்து என்ன நினைச்சாலுமே பண்ண முடியும். அந்தளவுக்கு உலகம் உள்ளங்கைன்றது வந்துருச்சு. அதனால நம்மளை எவ்வளோ டெவலப் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளும் மேலே வளர முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தெரியாத உண்மை தெரிஞ்சுக்க வைஃபா பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய் ஃபார் மீ உங்கள் தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.